ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, நீங்கள் சொல்லாவிட்டால் ஆகாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். என்னது சொல்லாவிட்டால் ஆகாது என்று சொன்னால், நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனித்தீர்களா? ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை சாலமோன் ஞானி மூலமாய் வெளிப்படுத்துகிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ நாவில் நம்ம ஒரு வார்த்தையை பேசுகிறோம்னா அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது என்று சொல்லி என்ன செய்யணும், நம்ம விளங்கணும். அப்படிப்பட்ட சத்தியத்துக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், உள்ளே வரணும். நம்ம பேசுகிற வார்த்தையெல்லாம் ஜீவன் உள்ள வார்த்தை, நம்ம பேசுகிற வார்த்தையெல்லாம் அதிகாரம் உள்ள ஒரு வார்த்தை என்பதை நம்ம விளங்கி கொள்ளணும். இந்த நாவின் வார்த்தையில் தான் உயர்வும் இருக்கிறது, தாழ்வும் இருக்கிறது. நம்ம பேசி பேசி எத்தனை ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறோம் தெரியுமா? பேசுகிறது நிமித்தம் நம்ம எத்தனையோ உறவுகளை இழந்திருக்கிறோம். பேசுகிறது நிமித்தம் எத்தனையோ என்ன செய்யணும், மேன்மை இழந்திருக்கிறோம். பேசுகிறது நிமித்தம் எத்தனையோ காரியத்தில் என்ன செய்கிறோம், எத்தனையோ மனிதர்களுடைய கோபத்தை சம்பாதித்திருக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, நீங்கள் சொல்லாவிட்டால் ஆகாது என்று சொன்னால் நீங்கள் நல்ல வார்த்தையை சொல்லுங்கள், ஜீவனுள்ள வார்த்தையை சொல்லுங்கள், ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லுங்கள், விசுவாசமான வார்த்தைகளை சொல்லி பழகுங்க. உங்கள் பிள்ளைகளையும் பார்த்து நீ நல்லா இருப்பப்பான்னு சொல்லுங்கள், நீ ஆசீர்வாதமாக இருப்பப்பான்னு சொல்லுங்கள், பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள்னு சொல்லுங்கள். நீ என்ன செய்யணும், சபிக்கக்கூடாது. இன்றைக்கி அநேக பிள்ளைகள் பெற்றோர்கள் என்ன செய்யணும், பிள்ளைகள் நீ ஒன்றுக்குமே ஆக மாட்ட, உன்னால் ஒன்றுமே முடியாது, நீ இருக்கிறத விட போய் சேர்ந்துடலாம், இப்படிலாம் கடினமான வார்த்தையை, சபிக்கிற வார்த்தையை, சாபம் போடுகிற வார்த்தையை பிள்ளைகிட்ட பேசாதீங்க. கணவன் மனைவி கூடாக பேசாதீங்க, பெற்றோர் கூடாத பேசாதீங்க, உங்களுடைய உறவினர்கள் மத்தியில் பேசாதீங்க, நீங்கள் இருக்கிற இடத்துல பேசாதீங்க. நல்ல ஜீவன் உள்ள வார்த்தையை, ஆசீர்வாதமான வார்த்தையை பேசி பழகுங்க. பேசும் பொழுது தான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, மரணமும் ஜீவனும். அதுதான் முக்கியம். நாவில் அதிகாரத்தில் இருக்குது. நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அதே போல் தான் உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் நல்ல ஆசீர்வாதமான வார்த்தையை பேசி பாருங்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை இருபுறமும் கருகுள்ள பட்டயம். பேசுகிறவர்களும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க, கேட்கிறவர்களும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அப்போ அதில் பிரியப்படுகிறவர்கள், ஜீவனுள்ள வார்த்தையை பேசுவதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை என்ன செய்வார்களாம், புசிப்பார்கள். அந்த கனி என்பது ஆசீர்வாதத்தின் கனியை புசிப்பார்கள், சந்தோஷத்தின் கனியை புசிப்பார்கள், மகிழ்ச்சியின் கனியை புசிப்பார்கள். அந்த கனியை புசிக்கணும்னா நீ ஜீவனுக்கு எதுவான ஆசீர்வாதத்தை பேசு, ஜீவனுள்ள வார்த்தையை பேசு, சத்தியத்தை சத்தியமாய் பேசு. நீ முகத்தாட்சியம் பார்க்காத, ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்போது நீ அதன் கனியை புசிப்பாய். நீங்கள் சொல்லாவிட்டால் ஆகாது, நீங்கள் சொல்லலைன்னா அதன் கனியை புசிக்க மாட்டீங்க. நீங்கள் பேசி பாருங்கள், இப்போ பேசி பாருங்கள், ஆசீர்வாதத்தை பேசி பாருங்கள், நீங்கள் அதன் கனியை புசிக்க போகிறீங்க. ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பன், இந்த வார்த்தையை எங்கெல்லாம் உட்கார்ந்து பேசினார்களோ ஜீவன் உண்டாவதாக, ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொன்னவ ஜீவன் உண்டாகட்டும், அதன் கனியை புசிக்கட்டும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.